anatomy தமிழில் வந்து நம்ம முன் கையில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபோராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோராமில் இருக்கக்கூடிய முன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த தசைகள், ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஃபோராம். ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஃபோராமில் என்னென்ன மசில்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாடலில் கூட உங்களுக்கு பார்க்க தெரியும். நான் இப்போ பேச போகிறது வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ், சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த மசில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோராமில் இருக்கக்கூடிய மசில்ஸு, இதுதான் நம்மளுக்கு ஃபோராம் இல்லையா? இந்த பகுதி தான் ஃபோராம் இல்லைங்களா? இந்த ஃபோராம் பகுதியில் முன்னாடி பின்னாடி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட், போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட், மொத்தம் வந்து நம்மளுக்கு 20 தசைகள் இருக்குது இந்த பகுதியில். இந்த பகுதியில் 20 தசைகள் இருக்குது. அந்த 20 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா, முதல்ல 8 தசைகள் வந்து முன்பக்கம் இருக்குது, பின்னாடி வந்து 12 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோராமில் இருக்கக்கூடிய முன்பக்க அந்த தசைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஒரு எளிமையான உங்களுக்கு ஒரு புரியறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கையில் இந்த பகுதியை லொக்கேட் பண்ணுங்கள். இது வந்து தான் இந்த மீடியல் எபிகாண்டைல். அது இங்கே உங்களுக்கு பால்பேட் பண்ண முடியும். இப்படிங்கிறச்சு உங்களால் தொட்டு பார்க்க முடியும். அந்த இடத்துல கையை அப்படி வைங்க. உங்களோட இந்த இந்த பகுதி, உள்ளங்கை பகுதியை அப்படி வச்சு இப்படி உங்கள் ஃபிங்கரை விரிச்சிங்க அப்படின்னா இந்த 4 விரல் போது பாருங்கள். என்னுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல் வந்து இங்கே வருது. அப்போ இங்கே ஆரம்பித்து இப்படி ஒரு மசில் போகுது. அப்புறம் அதே பகுதியில் ஆரம்பித்து இங்கேருந்து வந்து இந்த ஓரத்துக்கு ஒரு பகுதி, அதாவது நான் இப்போ இப்படி வைக்கும்போது பாருங்கள், இந்த விரல் எதை நோக்கி இருக்குது, இங்கே இருக்குது இல்லைங்களா? அப்போ இதை நோக்கி இங்கே போகுது. அடுத்து இந்த என்னுடைய மோதிர விரல் வந்து இப்படி சென்டரை நோக்கி போகுது. என்னுடைய சுண்டு விரல் வந்து இந்த ஓரத்தில் போகுது. அப்போது 4 தசைகள். இந்த 8ல் வந்து இந்த 8 எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 அடுக்காக இருக்குது. ஒரு சூப்பர்ஃபிஷியல் லேயர், அதுக்கு அடியில் ஒரு இன்டர்மீடியட், அதுக்கு அடியில் ஒரு டீப், மொத்தம் 3 லேயராக இருக்குது. அதில் முதல் லேயர் தான் இப்போ நம்ம ஸ்கின்னை எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ணோம்னா நீங்கள் 4 மசில் இப்படி பார்ப்பீங்க. அந்த 4 மசிலில் முதல் மசில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோனேட்டார் டீரிஸ். அதோட ஆக்ஷன் என்னென்னா அதுலேயே இருக்குது பாருங்கள், ப்ரோனேஷன்னா என்னது? இந்த முழங்கை இப்படி திருப்பினீங்கன்னா அதுக்கு பேர் ப்ரோனேஷன். இது சுப்பினேஷன், இது ப்ரோனேஷன். அப்போது இங்கேருந்து இங்கே போகிற மசில் இங்கே ஒட்டுது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அது சுருங்குச்சுன்னா கையை எப்படி திருப்புது, கையை எப்படி ப்ரொனேட் பண்ணும். அப்போது அது ப்ரொனேஷன். ஸோ ப்ரோனேட்டார் டீரிஸ். அப்புறம் என்ன பண்ணுது? இங்கேருந்து ஒரு மசில் வந்து இப்படி கிளம்பி இங்கே போய் இந்த கார்பல் போன் கிட்ட ஒட்டுது. இப்போ இந்த மசில் பார்த்திங்கன்னா அது சுருங்குச்சுன்னா என்னாகும்? ரிஸ்ட்டை மடக்கும். இந்த ரிஸ்ட்டோட பகுதிக்கு பேர் கார்பல். அப்போது ஃப்ளெக்ஷன் பண்ணுது. ஏன்னா மடக்கிறதுக்கு பேர் ஃப்ளெக்ஷன். போகிறது கார்பல் ரீஜன். ஸோ ஃப்ளெக்ஸார், கார்பல் ரீஜனால கார்பி. இந்த பக்கம் தான் நம்ம ரேடியஸ் போன் இருக்கு இல்லைங்களா? நம்ம கட்டவரல் பக்கம் தான் ரேடியஸ் போன், இது கட்டவரல் பக்கம் தான் போகுது. அப்போது ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ், அது 2வது மசில், சரிங்களா? அப்போ இப்போ நம்ம இது வந்து ப்ரோனேட்டர் டீரிஸ். இந்த நடு விரல் வந்து ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ். இப்போது நம்ம மோதிர விரல் பண்ணலாம். இங்கே ஆரம்பித்து இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் மசில் மாதிரி வந்து ஒரு நீளமான ஒரு டெண்டன் வரும். அது வந்து இப்படியே போய் நம்ம கரெக்டாக கையோட நடுப்பகுதியில் இப்படி போகும். அது வந்து அதுவும் கார்பல் ரீஜன் போகும். ஆனால் அது வந்து இந்த பால்மார் ரீஜன், நம்ம உள்ளங்கைக்கு போய் அப்படியே இங்கே இருக்க அந்த பால்மார் அப்பர் நியூரோசஸோட பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் இது பாமுக்கு போகிறதுனால பால்மாரிஸ். ஆனால் இது இன்னொரு பால்மாரிஸும் இருக்குது, நம்ம அப்புறம் பார்ப்போம், ஹேண்ட் மசில்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். அது வந்து பிரெவிஸுங்கிறதுனால இந்த நீளமாக இருக்கிறனால, நீளமானது நம்ம அனாட்டமியில் என்ன சொல்லுவோம்? லாங்காக இருந்தால் லாங்கஸ். அப்போது பால்மாரிஸ் லாங்கஸ். அப்புறம் இந்த சுண்டு விரல் பாருங்கள், இங்கே ஆரம்பிக்குது, போகுது, இந்த சுண்டு விரல் பக்கம் போகுது, ஃப்ளெக்ஸ் பண்ண வருது. ஸோ ஃப்ளெக்ஸார். கார்பல் ரீஜனுக்கு போகுது கார்பை. ஆனால் இது வந்து ரேடியல் பக்கம் இல்லாமல் அல்னார் பக்கம் இருக்குது, அதனால அல்னாரிஸ். அப்போது ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ். புரிஞ்சுதுங்களா? 4 மசில் முதல் லேயரில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ப்ரோனேட்டார் டீரிஸ், ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ், பால்மாரிஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ். இப்போ இந்த 4 மசிலையும் நான் எடுத்துட்டேன், மேலே இருக்கிற லேயர் எடுத்துட்டேன், அடுத்த லேயருக்குள்ளே போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா திரும்ப அதேமாதிரி இந்த பகுதியையும் கொஞ்சம் அல்னாலையும் 2 இடத்துல ஒரு மசில் ஆரம்பிக்குது. அந்த மசில் அப்படியே போய் இந்த டனலுக்குள்ளே போய் கைக்குள்ளே போகுது, ஓகேங்களா? அதாவது ஃபோராமை தாண்டி கைக்குள்ளேயும் போகுது. போய் என்ன ஆகுதுன்னா இந்த 4 விரல் இருக்கு பாருங்க, கட்டை விரல் தவிர்த்து இந்த 4 விரல் இருக்கு பாருங்க, இந்த 4 விரலை நோக்கி போய் இப்படி விரியுது.
இங்கே வந்து இப்படி விரிஞ்சிரும். இந்த டெண்டான் வந்து இப்படி விரிஞ்சு 4 விரலை நோக்கி போகும். போய் இங்கே பாருங்க, இது இது வந்து ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சஸ். ப்ராக்சிமல் அப்படின்னா அது நம்மளோட உடம்போட மையப்பகுதியை நோக்கி, நம்மளோட கோர் ஆக்சிஸ் நோக்கி அதுக்கு பக்கத்தில் இருந்தால் ப்ராக்சிமல், அதை இன்னும் தள்ளி இருந்தால் டிஸ்டல்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இது ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சஸ். இங்கே இருக்கிறது டிஸ்டல் ஃபெலாஞ்சஸ், ஏன்னா இதான் நம்ம ஆக தள்ளி இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறனால இது இன்டர்மீடியட் ஃபெலாஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கு பாருங்க, ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சஸ், intermediate phalanges or middle phalanges and then distal phalanges இல்லையா? இப்போ இந்த ப்ராக்சிமல் அண்ட் மிடில் phalanges ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட். இன்டர்னா இன்பிட்வீன் இல்லையா, ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இன்டர் அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். அப்போ இதையும் இணைக்கிறது நடுவில் இருக்கிறதுனால இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட் இல்லைங்களா? ஆனால் இது வந்து நம்ம உடம்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட். இது வந்து இந்த உடம்பு விட்டு தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட், PIP, DIP. இப்போ இந்த ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டுக்கு இந்த 4 மசில் பிரிஞ்சு போது பாருங்க, அது இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே இந்த இடத்துல வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி அந்த டெண்டான் இங்கே முதல்ல இப்படி வந்து 4ஆக பிரியுது. அப்புறம் இந்த 4ஆக பிரிஞ்சு வர ஒவ்வொன்றும் இங்கே இடத்துக்கு வரும்போது 2ஆக பிரியுது. பிரிஞ்சு வந்து இந்த சைடில் இப்படி ஒட்டிடும், சைடில் இப்படி வந்து ஒட்டிடும். சரிங்களா? இப்போது அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆனால் என்ன ஆகும், இப்படி பண்ணும். இப்போ நான் பண்ண மாதிரி அதாவது இந்த ஜாயிண்ட்டில் என் விரலை மடக்கும், இந்த ஜாயிண்ட்டில் என் விரலை மடக்கும். அப்போது இது என்ன பண்ணுது, ஃப்ளெக்ஷன் பண்ணுது, மடக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுது, இதெல்லாம் அனாட்டமியில் என்ன சொல்லுவோம், அதை டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விரலில் என்ன சொல்லுவோம், அனாட்டமியில் டிஜிட்ஸ். அப்போது ஃப்ளெக்ஸார், டிஜிட்டோரம், டிஜிட் ஓரம். இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த முதல் லேயருக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயரில் இருக்குது. அப்போ இதுக்கு அடியில் இன்னொரு லேயர் இருக்குது, அதுலேயும் ஒரு டிஜிட்டோரம் மசில் இருக்குது. அப்போ அது ரொம்ப டீப்பாக இருக்குது. இது அதை விட மேலே இருக்கிறதுனால சூப்பர்ஃபிஷியலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரிலேட்டிவ்லி. அதாவது ஸ்கின்லேருந்து போகிறப்ப இந்த மசில் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு டிஜிட்டோரம் மசில் வரும். அதனால் இதுதான் மேலே இருக்கிறதுனால ஃப்ளெக்ஸார், டிஜிட்டோரம், சூப்பர்ஃபிஷியாலிஸ். இது ஒரு மசில் தான் இந்த நடுவில் இருக்க லேயரில். எடுத்துருவோமா? இப்போ முதல்ல இருக்க 4 மசில் எடுத்துட்டோம். அடுத்து ஃப்ளெக்ஸார், டிஜிட்டோரம், சூப்பர்ஃபிஷியலஸ் எடுத்துட்டோம். இப்போ அடுத்த லேயர், அடியில் இருக்க ஒரு லேயருக்கு போயிட்டோம், டீப்பஸ்ட் லேயர். இப்போ அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த அல்னார் போன் பகுதியிலேருந்து ஒரு மசில் ஆரம்பித்து அதே மாதிரி உள்ளே போய் இந்த டனல் வழியாக இதுக்குள்ளே போய் கைக்குள்ளே போய் அதே மாதிரி 4ஆக பிரிஞ்சு இந்த 4 விரலுக்கும் போகுது. ஆனால் இந்த மசில் என்ன பண்ணுது, அது உள்ளே போய் இந்த மசில் இப்படி விரிஞ்சதுன்னு சொன்னல, விரிஞ்சு இங்கே வந்து ஒட்டுன்னு சொன்னல, இது என்ன ஆகும்னா அது விரிஞ்சதில் ஒரு கேப்பு ஃபார்ம் ஆகும்ல, அந்த கேப்புக்குள்ளே போகுது. இந்த அடியில் இருக்கக்கூடிய மசில் வந்து அந்த விரிஞ்ச மசிலோட கேப்புக்குள்ளே போய் இன்னும் இது அந்த மசில் இங்கேயே முடிஞ்சிடும். இது வந்து இந்த டிஐபி ஜாயிண்ட் வரைக்கும் போகும். சரிங்களா? டிஐபி ஜாயிண்ட் வரைக்கும் போகும். அப்போ என்னாகும், நான் இந்த ஜாயிண்ட்டில் டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டை மடக்கிறேன்னா நான் என்னுடைய இன்னொரு டீப்பர் ஃப்ளெக்ஸார் மசிலை யூஸ் பண்ணுறேன். அந்த மசிலுக்கு பேர் என்னென்னா, அது ஃப்ளெக்ஷன் பண்ணுது, டிஜிட்ஸுக்கு தான் பண்ணுது. ஸோ ஃப்ளெக்ஸார், டிஜிட்டோரம். ஆனால் அனாட்டமியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆழமாக இருந்தால் ப்ரொஃபெண்டஸ். அப்போ ஃப்ளெக்ஸார், டிஜிட்டோரம், ப்ரொஃபெண்டஸ், அதான் அந்த டீப்பர் மசில். சரிங்களா? இப்போ ஃப்ளெக்ஸார், டிஜிட்டோரம், ப்ரொஃபெண்டஸ் வந்து டிஐபி ஃப்ளெக்ஷன். ஆனால் அது வந்து இப்போ நீங்கள் இதை மடக்கினீங்கன்னா இந்த மசில் அவ்வளோ தூரம் போகிறதுனால உங்களுக்கு அந்த மசில் தாண்ட எல்லா ஜாயிண்ட்லையுமே அது ஃப்ளெக்ஸ் பண்ணும். இப்போ ரிஸ்ட் ஃப்ளெக்ஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும், இந்த MCP ஃப்ளெக்ஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும், PIP, DIP எல்லாத்தையுமே மடக்கிறதுக்கு இந்த மசில்ஸ் உதவும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்கு இந்த ஜாயிண்ட்டை மட்டும் மடக்கிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மசில் வந்து என்னது, ஃப்ளெக்ஸார், டிஜிட்டோரம், ப்ரொஃபெண்டஸ்னால் டீப்பாக இருக்கிறது. அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பரீட்சையில் ஒரு கேள்வி வருது, எந்த மசில் மேலே இருக்கும் எந்த மசில் கீழே இருக்கும்னா ப்ரொஃபெண்டானா டீப், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மசில் தான் அடியில் இருக்கும். அந்த அடியில் இருக்கக்கூடிய மசில் தான் ரொம்ப நீளமாகவும் போகுது கடைசி வரைக்கும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட் எந்த மசில் மடக்குதுன்னு ஒரு கேள்வி வருதுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அது ஃப்ளெக்ஸார், ஏன்னா ஃப்ளெக்ஸ் பண்ணுது, டிஜிட்டுக்கு போகுது, டிஜிட்னா விரல், ஃப்ளெக்ஸார், டிஜிட்டோரம், ப்ரொஃபெண்டஸ். சரிங்களா? இப்போது 6 மசில் பார்த்துருக்கோம். இப்போ 7வது மசில் என்ன? இப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன இவர் இந்த 4 விரலையே பேசுகிறார், அப்போ இந்த விரலை இது மடக்கும், அதனால் இந்த விரல் இது மடக்கும் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு மசில் இந்த ஃபோராம் பகுதியில் ஆரம்பிச்சு இந்த அனாட்டமியில் கட்டை விரலுக்கு பேர் பாலக்ஸ். ஓகே, பாலக்ஸ். அப்போது ஃப்ளெக்ஸார் நீளமாக போகுது, எதை ஃப்ளெக்ஸ் பண்ணுது, பாலக்ஸை. ஸோ ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ், இது லாங்காக இருக்கிறதுனால லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் லாங்கஸ். அப்போ FPLன்னு சொல்கிறோம். அது இன்னொரு மசில் இந்த அடி லேயரில் இருக்கிறது. அப்புறம் 3வது ஒரு மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ கிட்டத்தட்ட நான் அந்த வாட்ச் கட்டியிருக்க பகுதி வச்சுக்கோங்க, இந்த பகுதி சரிங்களா. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஒன் தேர்ட் ஆஃப் தி லோவர் ஒன் தேர்ட் ஆஃப் தி அல்னால் ஆரம்பித்து லோவர் ஒன் தேர்ட் ஆஃப் த ரேடியஸில் வந்து ஒட்டும். அப்போ கிட்டத்தட்ட இந்த இடத்துல இது வந்து ஒரு நாலு பக்கம் கொண்ட ஒரு மசில். அது பார்க்குறதுக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அந்த மசிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஷேப்பை வச்சு குவாட்ரேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குவாட்ரேட்டஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல இது வந்து என்ன ஆக்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுதுன்னா, இங்கே ஆரம்பிச்சிங்க முடியுது, அப்போ அது சுருங்கும் போது என்ன ஆகுது, கையை ஃப்ளிப் பண்ணுது. இப்போது இங்கே ஆரம்பித்து இங்கே போய் ஒட்டுது. அப்போ என்ன ஆகுது, அந்த மசில் சுருங்கும் பொழுது கையை ஃப்ளிப் பண்ணுது. இந்த ஆக்ஷனுக்கு என்ன பேர் சொன்னேன், ப்ரொனேஷன் சொன்னேன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த டீப்பர் மசில் வந்து ப்ரோனேட்டார், ஷேப் வந்து குவாட்ரேட்டர் ஷேப் இருக்கிறதுனால ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ். இப்போ 8 மசில் சொல்லியிருக்கேன். முதல்ல 4 ப்ரோனேட்டார் டீரிஸ், ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ், பால்மாரஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் கார்பே அல்னாரிஸ். அதனால எடுத்துட்டோம். ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் அதை எடுத்துட்டோம். அடுத்த 3 மசில் ஃப்ளெக்ஸார் பாலிசஸ் லாங்கஸ், ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ், ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபெண்டஸ். இது மொத்தம் 8 மசில். இந்த 8 மசில் தான் உங்களுக்கு இந்த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஃபோராமை உருவாக்குது. இப்போ இது உங்களுக்கு தெரியும், ரத்த நாளங்கள்னு நம்ம பார்க்கும்போது நம்ம தனித்தனி ஒரு மசிலுக்கும் நம்ம பார்க்கணுன்ற ஒரு இது இல்லை. ஆனால் உங்களுக்கே தெரியும், பிரேக்கியல் ஆர்ட்ரி இங்கே வந்து அது ரேடியல் அல்னார் ஆர்ட்ரியா பிரியும். நடுவில் வந்து இன்ட்ராசியஸ் ஆர்ட்ரி பிரான்ச்சஸ்லாம் வரும். இதெல்லாம் நான் வேறு காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த மஸ்குலர் பிரான்ச்சஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸ்க்கும் பிளட் சப்ளை. ஸோ உங்களுக்கு ரேடியல் ஆர்ட்ரி, அல்னார் ஆர்ட்ரி, இன்ட்ராசிய ஆர்ட்ரி, அதுலேயே ஆன்டீரியர் இன்ட்ராசியஸ், போஸ்டீரியர் இன்ட்ராசியஸ் அதெல்லாம் வருது இல்லைங்களா. அது மொத்தத்தில் இந்த ரேடியல் அண்ட் அல்னார் ஆர்ட்ரிலேருந்து வரக்கூடிய கிளைகள், அதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் அதெல்லாம் தான் வந்து இந்த ஃபோராம் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ரத்தம் அளிக்க போகுது. நர்வ் சப்ளை, நரம்பு. இப்போது இந்த மசிலை வந்து எது இயக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது இயக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த முதல் லேயரில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸார் கார்பி அல்னாரிஸும், அப்புறம் அடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சொன்னேன் இல்லைங்களா. அந்த ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரமில் இந்த 4 மசில் இப்போ வச்சுக்கோங்க. இப்போ 4 டெண்டன் இருக்குன்னா இந்த 2 டெண்டன், இந்த சுண்டு விரல் பக்கம் இருக்க 2 டெண்டன், அப்புறம் கட்டவிரல் பக்கம் இருக்க 2 டெண்டன்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சுண்டு விரல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மீடியல் சைடுன்னு சொல்லுவோம். இதான மீடியல் சைடு. அப்போ மீடியல் சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 டெண்டன்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த தசை நாண்கள், அதாவது மீடியல் பக்கமாக இருக்கக்கூடிய 2 தசை நாண்களுக்கும் இந்த ஃப்ளெக்ஸார் கார்பி அல்னாரிஸ் அப்படிங்கிற அந்த தசைக்கும் அல்னார் நர்வ் சப்ளை பண்ணும். என்ன நர்வு? அல்னார் நர்வ். மற்ற எல்லா மசிலும், நான் சொன்ன மற்ற எல்லா மசிலும் மீடியன் நர்வ் அப்படின்ற நரம்பு வந்து அதுங்களுக்கு சப்ளை பண்ணும். இப்போ அந்த மீடியன் நர்வ் இன்ஜுரி ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு வீக்னஸ் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்போது நம்மளுக்கே தெரியும் ஒரு அல்னார் நர்வ் வீக்னஸில் என்ன மாதிரியான எந்தெந்த மசில்ஸ் பாதிப்படையும், ஒரு மீடியன் நர்வ் இன்ஜுரியில் எந்த மாதிரியான மசில்ஸ் பாதிக்கப்படும். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த நரம்பெல்லாம் வந்து நம்மளுக்கு நீளமான நர்வ், அல்னார் நர்வ்லாம் இங்கேருந்து வருது, மீடியன் நர்வ் லாங்காக வருது இல்லையா, எல்லா பிரேக்கியல் ப்ளெக்ஸஸில் ஆரம்பித்து நம்ம இந்த ஆக்சல் பகுதியிலேருந்து வர்றது. அப்போது எந்த இடத்துல உங்களுக்கு நரம்பு பாதிக்கப்படுதோ அதுக்கு கீழே உள்ள மசில்கள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சப்ளை ஒழுங்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கும் இல்லையா, நரம்பு இன்டாக்டாக இருக்கும். அப்போனா அது ஒழுங்காக சப்ளை பண்ணும். அது கீழே இருக்கக்கூடிய மசில் தான் பாதிப்படையும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு மசிலுக்கும் எங்கே துவங்குது எங்கே முடியுதுன்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை. அது வந்து உங்களுக்கு புத்தகங்களில் இருக்கும். அது தரவுகள் சார்ந்தது. நான் சொல்லலைன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த காணொலியோட நீளத்தை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சில அந்த ஒரு குறிப்புகளை மட்டும் இப்போ சொல்லிவிட்டு நான் அதை முடிச்சுக்கிறேன். இந்த இடம் நான் முதல்ல சொன்ன பாருங்க, இங்கே விரல் வைங்கன்னு, இதுக்கு பேர் வந்து காமன் ஃப்ளெக்ஸார் ஆரிஜின், அதாவது மீடியல் எபிகாண்டைல் ஆஃப் த ஹியூமரஸ். இந்த பகுதி வந்து காமன் ஃப்ளெக்ஸார் ஆரிஜின், அதாவது நம்மளுடைய ஃபோராமில் வந்து கையை மடக்கக்கூடிய அந்த ரிஸ்ட்டு ஹேண்டெல்லாம் மடக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஃபோராம் பகுதியில் வரக்கூடிய ஃப்ளெக்ஸார் மசில்ஸ், அது எல்லாமே இந்த காமன் ஃப்ளெக்ஸார் ஆரிஜின்லேருந்து தான் நிறையா மசில்ஸ், டீப்பர் மசில்ஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ளெக்ஸார் பாலிசஸ் லாங்கஸோ, ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபெண்டஸ்லாம் அல்னா போன் அந்த பகுதியில், அதாவது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கீழே இங்கே இந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கும். இந்த முதல் லேயரில் இருக்கக்கூடிய 4 மசில்ஸில் பார்த்தீங்கன்னா 4 மசிலுமே கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து துவங்குது. அது போக ஒரு சில மசிலுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கும். இப்போது ப்ரோனேட்டார் டீரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காமன் ஃப்ளெக்ஸார் ஆரிஜினில் மீடியல் எபிகாண்டைல் ஆஃப் த ஹியூமரஸ் தான் ஆரிஜின். அது அங்கே போய் எங்கே ஒட்டும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ரேடியஸ் போனில் போய் தான் அங்கே அது ஒட்டணும் இல்லையா, அப்போ தான் அதை ஃப்ளிப் பண்ண முடியும். கரெக்டுங்களா?
அந்த மாதிரி ஒரு நீங்கள் லாஜிக்கல் அனாலிசிஸ். அதேமாதிரி இந்த கார்பல் போகிறப்ப இந்த இடத்துல கார்பல் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே மெட்டா கார்பல் பிகின் ஆகும். அப்போ இந்த மசில்ஸ் போயிட்டு இந்த கார்பல் போன்லேயும் ஒட்டும், அப்புறம் இந்த பேஸ் ஆஃப் த மெட்டா கார்பல்லையும் ஒட்டும். அதேமாதிரி அல்னார் பக்கம் வந்து அது அங்கே போய் ஒட்ட போகுது. நான் பால்மாரிஸ் லாங்கஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கே ஆரம்பிக்கும், அது போய் இந்த பால்மர் அப்போனியூரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தசையோ அந்த ஒரு டிஷ்யூவோட பிளெண்ட் ஆகிடும். சரிங்களா? பால்மர் அப்போனியூரோசிஸில் போய் பிளெண்ட் ஆகிடும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலஸ் அல்னாரிஸ்ன்றது இந்த 2 பகுதியில் ஒட்டும். அப்புறம் ப்ரோனேட்டர் டீரிஸ் வந்து இந்த நம்ம ரேடியஸ் போனில் போய் ஒட்ட போகுது. அப்புறம் பால்மரஸ் லாங்கஸ் வந்து பால்மர் அப்போனியூரோசிஸில் பிளெண்ட் ஆகிடும். அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃப்ளெக்ஸார் டிஜிட்டல் சூப்பர்ஃபிஷியலிஸ் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும், இன்னொரு 2வது ஹெட்டும் ஆரம்பிக்கும். அது ரெண்டும் சேர்ந்து இங்கே போய் விரிஞ்சு உங்களுக்கு லேட்ரல் சைட் ஆஃப் த ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டில் போய் இன்சர்ட் ஆகுது. ஃப்ளெக்ஸார் டிஜிட்டல் ப்ரொஃபண்டஸ் அல்னார் போனில் ஆரம்பித்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி டிஐபி ஜாயிண்ட் கிட்ட போய், அதாவது பேஸ் ஆஃப் த டிஸ்டல் ஃபெலாஞ்சஸில் போய் ஒட்டும். ஸோ அதனால தான் அதை அப்படி மடக்கிறதுக்கு உங்களுக்கு வரும். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு இந்த அனாட்டமிக்கல் டெர்மினாலஜி வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக புத்தகத்தில் உள்ள தகவலை படிங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு தனித்தனியாக மசிலுக்கு வந்து ஆரிஜின் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட நீங்கள் கருத்துரை பதிவில் போடுங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் உங்களுக்கு வந்து மொத்தத்தில் இங்கே இருக்க 8 மசில் அது எந்த அடுக்குகளில் இருக்குது, அதோடைய செயல்பாடுகள் என்ன, உங்களுக்கு எல்லா மசிலுக்கும் இப்போ ஆக்ஷன் தெரியும்ல. ப்ரோனேட்டர் 2 மசிலுக்கு ப்ரொனேஷன், மற்ற மசில்ஸ் எல்லாம் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ். கார்பைன்னு சொன்னோம்னா அது கார்பல் ரீஜன் ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணும், இந்த நம்மளுடைய இந்த மணிக்கட்டு பகுதியை மடக்கும். டிஜிட்டோரம்ன்ற வரக்கூடிய 2 மசிலும் விரல்களை மடக்கும். அதில் சூப்பர்ஃபிஷியலஸ் மசில் இந்த மூட்டை மடக்குது, ப்ரொஃபண்டஸ் மசில் இந்த மூட்டை மடக்குது. இந்த மாதிரி அந்த பேரை வச்சே உங்களுக்கு அதோட செயல்பாடை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லா மசில் முக்கால்வாசி இந்த 8 மசில் நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 5 மசில் வந்து இந்த இடத்துல இருந்த காமன் ஃப்ளெக்ஸர் ஆரிஜின் மீடியல் எபிகண்டல் ஆஃப் த ஹியூமரஸ் வந்து ஒன்று ஆரிஜினாக இருக்கும், இல்லை ஒன் ஆஃப் த ஆரிஜினாக இருக்கும். சரிங்களா? ஒன் ஆஃப் த ஆரிஜின்ஸாக இருக்கும். இந்த பேரை வச்சு உங்களுக்கு செயலும் கண்டுபிடிச்சிடலாம். நர்வுக்கு நான் சொல்லிட்டேன், 2 தசைகளுக்கு அல்னாலும் மற்ற எல்லாத்துக்குமே மீடியன் நர்வ். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 2 மீடியல் சைடு தான் ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸில் இந்த மீடியல் பக்கம் இருக்க 2 தசைனங்களுக்கு தான் அல்னார் நர்வ். இந்த லேட்ரல் பக்கம் இருக்க 2 தசைனங்களுக்கும் மீடியன் நர்வ் தான். ஸோ அதுவும் மீடியன் நர்வ் தான். அப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு 8 மசிலில் 6.5 மசிலுக்கு மீடியன் நர்வ், ஒரு 1.5 மசிலுக்கு மட்டும்தான் அல்னார் நர்வ். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் இன்னும் வந்து உங்களுக்கு படம் வரைஞ்சு இது என்ன விளக்கமாக சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம புத்தகங்கள்லேயும் இணையதளங்கள்லேயும் வந்து தகவல்கள் கொட்டி கிடக்கு. அதை வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த புரிதலோடு போய் அந்த விஷயங்கள் நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், உங்கள் மனசில் நல்லா பதியும். இந்த காணொலியை வந்து மற்ற மருத்துவம் சார்ந்த மாணவர்கள்கிட்டும் மருத்துவ ஆர்வலர்கள்கிட்டையும் பகிருங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.